You 90% of nominal Christians are not born again. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்றைக்கு இருக்கக்கூடிய 90% பெயர் கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறக்காதவர்கள். Not only here, anywhere. இங்கேயும் மட்டுமல்ல, எங்கேயும் சரி. You cannot take one paisa from them for God's work. தேவனுடைய ஊழியத்திற்காக அவர்களிடத்திலிருந்து ஒரு பைசா கூட நான் வாங்க கூடாது. You know, sometimes some of these nominal Christians have sent money by money order to our church. சில சமயங்களிலே பெயர் கிறிஸ்தவர்கள் எம்ஓவின் மூலமாக எனக்கு பணம் அனுப்பி இருக்கிறார்கள். When I happen to know that they are not born again, அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்பதை நான் அறிந்திருந்தால், I say thank you very much, but we are sorry, we cannot accept this from those who are not born again, and we return it. மன்னித்துக் கொள்ளுங்கள், மனம் திரும்பாதவர்களிடத்திலிருந்து நாங்கள் காணிக்கை வாங்க மாட்டோம் என்று சொல்லி அதை நாங்கள் திருப்பி அனுப்பி இருக்கிறோம். God wants your heart first and not your money. தேவனுக்கு உங்களுடைய பணம் அல்ல, உங்களுடைய இருதயம் தான் அவருக்கு வேண்டும். But so many preachers are going around saying God wants your money first, he is not bothered about your heart. ஆனால் अनेक பிரசங்கியார்கள் சொல்றது என்னவென்றால், தேவனுக்கு உங்களுடைய பணம் தான் முதலாவது வேண்டும், அதற்கு பிறகு நீங்கள் இருதயத்தை கொடுத்தால் என்ன கொடுக்காவிட்டால். God is not a beggar.